ஓம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி பற்றி வரும் பழவினைகள் பறந்து ஓடும் மூலமலப்பகுதி மாயும் புத்தி வரும் உலகை கொலைகள் புறம்போகும் சார்ந்த புத்தி வரும் அழியானன் நோக்கமுறும் முதுகடல் சூழ் உலகில் எல்லா சித்தி வரும் ராமலிங்க தேசிகந்தன் அருட்பாவை சிந்திப்போர்க்கே அருட்பாவை சிந்திப்போர்க்கே பக்தி வரும் அருட்பாவை சிந்திப்போர்க்கே பழவினைகள் பறந்து ஓடும் அருட்பாவை சிந்திப்போர்க்கே மூலமலம் பகுதி மாயும் அருட்பாவை சிந்திப்போர்க்கே பற்றி வரும். ஓம் உலகம் யாவையும் தாமுழாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகியலா விளையாட்டு உடையார். இது இறைவனுடைய விளையாட்டு. நாம செய்கிறோம்னு நினைச்சோம்னா அதோட பைத்தியகாரத்தனம் எதுவுமே இல்லை. இறைவன் விளையாடுறார். அவர் விளையாடுறதுக்கே நம்மளை கருவியாக பயன்படுத்திக்கிறார். ஒரு ஆள் வரப்பில் வாய்க்கால் நெல் வயலுங்கிற நெல் வயல் அதில் வரப்பு வெட்டினார். 1 ஏக்கர் ஒரு ஆள் வெட்டி போட்டார். ஒரு நாளில் வெட்டிட்டு வந்து குளத்துல குளிச்சுட்டு அந்த மம்மட்டியை கழுவி கரையில் வச்சுட்டு அங்கே ஒரு மரம் இருந்தது. மரம் ஆல மரத்தில் எல்லாம் தாக்கு அந்த ஆள் உட்காந்துருந்தார். இந்த மண்வெட்டை எந்திரிச்சு குத்தி மண்வெட்டி அது பாட்டு குதிக்குது, துளி துளி குதிக்குது. அப்புறம் அந்த ஆள் போய் ஏன் இப்படி குதிக்கிறீன்னு கேட்டான். நான் தானே 1 ஏக்கர் வெட்டுறேன், நான் தான் 1 ஏக்கர் வெட்டினாங்கிறது. அது வெட்டுவா? அதான் வெட்டுச்சு இல்லைங்க. அது இயக்கினார் ஒரு ஆள் இருக்கணும். அதுபோல இது நம்ம செயலே இல்லை. நான் தான் செஞ்சேன்னு நாங்கள் நினைச்சாலும் சரி, யார் நினைச்சாலும் சரி, நாம மம்முட்டி ஆயிடுவோம். மம்முட்டின்னு ஒரு நடிகை இருக்கிறாங்க. மம்முட்டியா பேரு அதுபோல நாம் மம்முட்டி ஆகக்கூடாது. இறைவனுடைய செயல். எல்லாரும் தேவராசு, நம்முடைய அண்ணாமலை, அப்புறம் இன்னும் முக்கியமானவங்க எல்லாரும் நீ பார்த்துக்கிட்ட சொல்லிட்டு சின்னத்தோட விட்டுட்டு போயிட்டாங்க. அவன் நடிக்கிட்டு நம்மளால முடியுமாரு, நம்மளால் நமக்கு எந்த இது தகுதி இருக்குது அப்படின்னு அவன் நடிக்கிட்டு கிடைக்கிறான். எல்லா நாளும் அந்த நாட்டில் சிறப்பாக நடக்குது. அத்தனை பேர் வந்தாங்க, அத்தனை பிரசாதம் கொடுத்தாங்க. இன்னும் பிரசாதம் தெரியல. பூரா நெஞ்சிலே வருது. சக்கரை பொங்கல் அத்தனை நெய் வருது. அதனால நம்ம செயலை நம்மளால முடியாதுன்னு நினைச்சோம்னா இறைவன் வந்து எடுத்துக்குவாரு. நான் பார்த்துறேன் அப்படின்னா ஒதுக்கிட்டு சரி நீ பாரு, உன்னால முடியுங்கிற போது என்னை கூப்பிட்டு நான் வாரேன் அப்படின்னு இறைவன் வருவார். நான் செய்தேன் பிறர் செய்தால் என்னது யான் என்னும் கோடலை ஞான எரியால் வெடிப்பு நிமிர்த்து தான் செவ்வே என்றிட தத்துவன் தானே தலையளித்து முன்னிற்பான். அதாவது இந்த நானுங்கிறது போயிட்டா நானுன்னு சொல்றோம், அது நீன்னு சொல்றோம். 2 தான் இருக்குது. நான் நீங்கிறது. இந்த நான் நீ 2ம் போனா ஞானி. இந்த 2ம் தொலையோடு நீங்கிறது போகணும், நானுங்கிறது போகணும். நான் நான் என குளரும் நாச சரீரம்ங்கிற தாய்மானவர். ஏன்டா நான் நடிச்சுக்கிறேன் அப்படிங்கிறார். அதுபோல
இந்த சைவ சித்தாந்தமாக இருந்தாலும் சரி, இன்னும் வேற எந்த அந்தமாக இருந்தாலும் சரி, அதை எல்லாரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய செய்தி ஒரு செய்தி இருக்கு. அது என்னன்னா, எந்த செயலாக இருந்தாலும் அந்த செயலுக்கு முதல் காரணம், துணை காரணம், நிமித்த காரணம், இந்த 3 வேலை இல்லாம எந்த செயலுமே நடக்காது. இந்த 3 இல்லாம நடக்காதுங்க. இந்த பனியன் போட்டுக்கிறப்ப பனியன், இதுக்கு முதல் காரணம் பஞ்சு, துணை காரணம் இது நெய்யறதுக்கு பயன்படுத்தின கருவி, நிமித்த காரணம் நெய்தவன். இந்த 3 இருந்ததுனால தான் இன்னைக்கு வந்தது, இல்லைன்னா வராது. இதே இதான் மைக் வச்சுட்டு பாருங்க. இதுக்கு முதல் காரணம் இரும்பு, அப்புறம் துணை காரணம் இது செய்வதற்கு தேவையான கருவி, நிமித்த காரணம் இது எவன் செஞ்சாலும் அவன். எந்த செயலா இருந்தாலும் சரி, அந்த செயலுக்கு முதல் காரணம், துணை காரணம், நிமித்த காரணம், 3 காரணம் இருந்தே தீரும். இல்லாம எந்த செயலும் நடக்காது. இந்த உடம்பு இப்போ மண்பானை செய்யலாம், மண்பானை பயவன், அதுக்கு முதல் காரணம் மண்ணு, துணை காரணம் சக்கரமும் அந்த குச்சி, தண்டமும் திகிரியும் சொல்லுவாங்க. தண்டம்னா குச்சி. அப்புறம் நிமித்த காரணம் குயவன். இப்ப நம்ம உடம்பு வாழ்க்கை முதல் காரணம் மாயை, முதல் காரணம் மாயை, துணை காரணம் பஞ்சபூதம், நிமித்த காரணம் பிரம்மா. பிரம்மாவுக்கு குயவன்னே பேர். இந்த நம்ம நாட்டில் இருக்கிற குயவன் இந்த பூமி மேல நின்றுட்டு பிடிப்பான் பாத்திரத்தை. அவனுக்கு நிக்கிறதுக்கு ஒரு ஆதாரம் வேணும். கடவுளுக்கு ஆதாரம் வேண்டியதில்லை, நிராதாரன். அவன் இந்த ஆகாயத்திலே இப்ப நடராஜ ஆடுறாருல்ல சிதம்பரத்தில், அது நமக்காக இந்த மன்றனை ஒரு சிலையை வச்சுக்கிறாங்க நமக்காக. அவர் ஆடுறது அம்பலத்தில். அம்பலம்னா என்ன? ஆகாயம். அம்பலம்னா இடம் இல்லை, மன்றுனா இடம், மன்றம்னா இடம், அம்பலம்னா வெளி. அம்பலத்தில் ஆடுகின்றார் வெண்ணிலாவே, அவர் ஆடும் வகை எப்படியோ நிலாவே. அம்பலத்தில் ஆட நமக்கு எப்படி தெரியும் ஆடுறாரு? வள்ளல் பெருமாள் கேட்கிறாரு, அவர் ஆடும் வகை எப்படியோ நிலாவே அப்படிங்கிறார். அம்பலத்தில் ஆடுறாரு, அவரால முடியும். நாம ஒரு அரங்கத்தில் ஆடலாம். ஒரு மேடை போட்டு கொடுத்தாங்கன்னா அந்த மேடை மேலே நின்று டைப்புன்னு ஆடலாம். அவரால் தான் நம்மளால முடியும். அம்பலத்தில் ஆடுறதுல நம்மளால முடியாது. அதுபோல இறைவன் அந்தரத்தில் நின்று கொண்டு இந்த 5 தொழிலை ஏற்றார். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் 5 வேலையும் அவர் செய்கிறார். அதனால எந்த காரணமாக இருந்தாலும் இந்த 3 செயல் இருக்கு. இதை வள்ளல் பெருமானவர்கள் நெஞ்சறிவுறுத்தல்னு ஒரு பயிர் பாடிக்கிறாங்க. நெஞ்சு அறிவுறுத்தல், நெஞ்சுக்கு புத்தி சொல்றது. திருநாவுக்கு சொல்றாரு, நெஞ்சுக்கு புத்தி. நிறை பெறுமாறு என்னுதியே நெஞ்சே நீ வா, நெஞ்சே நீ வாங்க, உனக்கு ஒரு வேலை சொல்ற கேளு அப்படின்னா அது வந்து ஏன் என்னை கூப்பிட்டுடுது? நிறை பெறுமாறு என்னுதியே நெஞ்சே நீ வா. திறந்தோறும் எம்பெருமானுடைய கோயிலுக்கு போ. காலையில் வெடியலுக்குள்ள பூப்பறி, குளத்துல போய் நீராடு. உண்பதன் முன் மலர்வரை திட்டு உண்ணு அப்படிங்கிறாரு. உண்பதன் முன்ன என்ன? சாப்பிடுறதுக்கு முன்ன பூ பறிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. மலர்ல இருக்கிற தேனீங்கல்ல, அதை வண்டு உண்பதற்கு முன்ன நீங்க மலர் எடுத்துடணும். வண்டு எடுக்கிறதுக்கு முன்ன நீ முந்திக்கணும். அதுபோல அந்த நெஞ்சை கூப்பிடுறாரு. அதுபோல இந்த நெஞ்சரை ஒரு தன்மை சாமி அதை சொல்றாங்க. இந்த இதை பற்றி ஒரு அடி. செய்வானும் செய்வினையும் வினைப்பயனும் சேர்ப்பானும். செய்வானும் செய்வினையும் வினைப்பயனும் சேர்ப்பானும்
உய்வகையாய் நான்காகும். இதில் இந்த 3 கஷ்டம். அது அந்த வினை பயனை சேர்க்கிறது இறைவனுடைய வேலை. நாம் செய்கிறது நல்வினையும் தீவினையும். நீங்கள் நிச்சயமாக ஒன்று தைரியமாக நினைச்சுங்க. நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா அதனுடைய எதிர்ப்பலன் உங்களுக்கு நல்லது தான் வரும். நல்லது தான் வரும். அது ஒன்றும் சந்தேகமே படாதீங்க. கெட்டது செஞ்சீங்கன்னா கெட்டது தான் வரும். ஏங்க விதை போடுற போது வேப்பம் விதையை போட்டுறது. மரமானவருக்கு ஆப்பிள் பழகலைன்னா பழக்குமா? எப்படி ஆப்பிள் விதை? செய் தீவினை இருக்க, செய் தீவினைனா வேப்பம் விதையை போட்டுறது. செய் தீவினை இருக்க தெய்வத்தை வந்த கால் ஆப்பிள் வருமோ அப்படிங்கிற அவையாரே சொல்றான். ஆப்பிள் வருமா? வராது. செய் தீவினை இருக்க தெய்வத்தை உந்தக்கால் எய்த வருமோ இருநிதியும் வையத்தில் அறம் பாவம் என்று அறிந்து அந்த இடாருக்கு இன்று வெறும்பானை முக்குமோ மேல். வெறுஞ்சட்டிய 4 மணி நேரம் அடுப்பு வச்சு அடிச்சா பொங்கி வருமா? ஏதாவது ஒன்று போட்டா தாங்க பொங்க. வெறும் தண்ணி ஊத்துனா கூட கொஞ்சம் மேல வந்துடும். இல்லைன்னா கொஞ்சம் பால் ஊத்துனா பொங்கியே வரும். அரிசி போட்டு வச்சா கஞ்சி ஆகும். ஒண்ணுமில்லா அடுப்பில் வச்சு எரிஞ்சா பெரும்பானை. இப்பேற்பட்ட உதாரணம் சொல்றாங்க பாருங்க பெயர். செய் தீவினை இருக்க தெய்வத்தை நொந்தக்கால் எய்த வருமோ இருநிதியம் மையத்தில் அறம் பாவம் என்று அறிந்து அந்த இடாருக்கு இன்று வெறும்பானை வகுமோ மேல். 10 பைசாவாத பேர் இந்த கோயிலுக்கு போறாங்கல்ல, கோயில் இருக்கு எங்கெங்கேயும் சுத்தருக்கு போறாங்க, திருப்பதி போறாங்க, ராமேஸ்வரம் போறாங்க, திருவையாறு போறாங்க. பல இடங்களில் போயிட்டு நான் கோயில் போயிட்டு 2000 செலவு பண்ண அப்படிங்கிறாங்க. 2000 செலவு பண்ணிங்கன்னா அது புண்ணியத்தில் சேராது. அங்கே உட்காந்துக்கிற பரதேசி வயிற்றுல 10 பைசா சோறு வாங்கி போட்டுருந்தீங்கன்னா அதுதான் புண்ணியத்துக்கு வரும். நீ போய் சும்மா டூரிஸ்ட் சுற்றி போட்டு ஆனந்தமாக சுற்றி போட்டு ஹோட்டலில் போய் சிவா சாப்பிட்டு அந்த புண்ணியத்துக்கு எழுதிட்டு வரேன். ஏமாந்தானா அந்த காலத்தில் புண்ணியத்துக்கு வராது. புண்ணியத்துக்கு வரணும்னா அடுத்தவன் வாய்க்கு உள்ள போகணும். அதுதான் பெரிய புண்ணியம்ங்கிறாரு. பரபுண்ணியம் அபரபுண்ணியம் 2ஆ பிரிக்கிறாங்க. அது இந்த உடம்புக்கு மேலே போடுறது ஒரு வேட்டி எடுத்து கொடுக்குறீங்க, அது அபரபுண்ணியம். உள்ள போகிற சோறு கொடுக்குறீங்க, ஒரு இட்லி வாங்கி கொடுக்குறீங்க, அது பரபுண்ணியம், உயர்ந்த புண்ணியம். அதனால கோயிலுக்கு போகும்போது ஒரு அம்மா வெத்தலாக போடுவாங்க. வெத்தலாக்கு ஒரு வெத்தலை 4ஆக கழிச்சு போடுவோம். எவ்வளவு தாராளம்னு பாருங்க. அவளுக்கு யாராவது சுத்திட்டே தெரியுமா யாராவது வெத்தலா போடுறாங்கன்னு பாக்குறேன். பக்கத்துல உட்காந்து அம்மா சௌரியமாகலையா, உன்னை பார்க்கலாமே இருந்தேனே, உன்னை தான் காண முடிஞ்சது அப்படின்னு போய் பேசுவாங்க. பேசிட்டு வெத்தலை கொடுப்பாங்க. கோசி வெத்தலை கல்யாணம் வீட்டில் 4 தடவை வெத்தலை வாங்குவாங்க. அவனை நான் யார் வாங்கினான்னு தெரிஞ்சு அவங்க 4 தடவை வாங்கி வச்சு. இப்போ ஏற்பட்ட கிளம்பி ஒரு காலத்தில் ஒரு பிச்சைப்பட்ட கிடையாது. அவன் செத்து போனான். அங்கே போயிட்டு சித்திரபுத்திரன் கோயில் இருக்குதுங்க. சிதம்பரம் போனீங்கன்னா பார்த்துட்டு வாங்க. சிதம்பரம் போனீங்கன்னா அம்மனுடைய கோயில் கீழே இறங்கணும், சுவாமி கோயிலுக்கு மேலே ஏறணும், சபையில் ஏறணும், அம்மனுடைய கோயில் கீழே இறங்கணும். இப்படி மேற்கு நோக்கிட்டு இறங்கணும். மேற்கு நோக்கி இறங்கின உடனே இந்த பக்கம் இடது பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கு. அது சித்திரபுத்திர கோயில். அவங்ககிட்ட போய் வேண்டிங்கப்பா பகவானே, நான் செய்யறதெல்லாம் கொஞ்சம் கணக்காக எழுதி அங்கே கொடுத்துரு, நான் என்னென்ன செஞ்சனோ அவர் தான் கிழக்கு பிள்ளை எழுதி கொடுத்துருன்னு வேண்டி எழுதி கொடுத்துருவார். அந்த கிழவி ஏதாவது தர்மம் செஞ்சாலும் பாருங்கிறான். பாவம் செஞ்சா கருப்பு பேப்பர்ல சிவப்பு மயில் எழுதுவான். பார்த்த உடனே தெரியுது. கருப்பு பேப்பர்ல சிவப்பு மயில் எழுதுவான். புண்ணியம் செஞ்சீங்கன்னா வெள்ளை பேப்பர்ல பச்சை மயில் எழுதுவோம். நாங்க எங்க பத்திரிக்கை பூரா வெள்ளை பேப்பர்ல பச்சை மயில் தான் அடிப்போம். வேற மயில் அடிக்க மாட்டாங்க. எந்த பத்திரிக்கை வெள்ளை பேப்பர்ல பச்சை மயில் அடிக்கணும். சுபகாரியங்களுக்கெல்லாம் அதைத்தான் செய்யணும். அவன் பார்க்கிறான் பூரா கருப்பு பேப்பர். அப்புறம் ஒரு நாள் நம்ம என்ன பார்க்கணும்,
ஒரு தரம் திருவண்ணாமலை காந்தி தீபத்துக்கு தீபம் பார்க்க போய்க்கிறாங்க. தீபம் பார்க்க போனதெல்லாம் புண்ணியமான, அதெல்லாம் புண்ணியம் இல்லைங்களா? அங்கேதான் தர்மம் பண்ணிக்கிறாங்கன்னா பாரு அப்படின்னா, ஒரு கண்ணு தெரியாத குருடனுக்கு ஒரு 4 நாள் போட்டுக்கிறாங்க. அடே பரவாயில்லையே, ஒரு விளக்கு ஏற்றி வச்சாலும் ஊடு ஊரா வெளிச்சம் தெரியுமில்ல. அவன் ஏற்றுட்டு ஒரு விளக்கு தான், ஆனால் ஒரே விளக்கு தான் 4 விளக்கு ஏற்று இந்த ரூமுக்கு ஒரே ஒன்றே போதுமே, இவனை கொண்டு கொண்டு கையில் ஆயிடுத்துல அப்படின்னு. உடனே அப்புறம் சிவன் சொன்னாரு, சரி அடுத்த பக்கம் பேட்டி பாருங்க. அடுத்த பக்கம் பேட்டி பார்த்தா அவன் கண்ணு தெரியாத குருடனுக்கு போட்டதுனால தான் அடுத்த பக்கம் பாருன்னாரு. சரி போட்ட இடம் கண்ணு தெரியாதவன் இப்போ டப்பா வாட்டிட்டு பெரிய துண்டை வச்சு போட்டு உட்காந்துருப்பான். அவன் டப்பா வாட்டிட்டு உட்காந்துதான் 4 நாள் போட்டிருக்கான். சரி சில்லறை கொடுன்னு கேட்டான். இவன் 4 நாள் போட்டு சில்லறை கொடுன்னு கேட்டான். அவன் என்ன பண்ணா, நீ எடுத்துக்கம்மா அப்படின்னா ₹1 எடுத்துக்க. இதுக்கு எப்படி பதம் கிடைச்சு? நாம் என்ன பதம் செஞ்சோமோ அதுதான் நமக்கு நிச்சயமா விளையாத. யாரும் எந்த சந்தேகப்பட வேண்டியதில்லை. அதாவது ஒரு தகப்பன் மரணதர் வாயில் படுத்திருக்கிறார். நாளைக்கோ இன்னைக்கோ போயிடுவார். ஆவியோ நிலையில் கலங்கியது, ஆக்கை அகத்ததோ புறத்ததோ அறியேன். கர்ணன் சொல்றான் பகவான் கூட, ஆண்டவனே என்னுடைய உடம்புல உயிர் வெளியுக்குதா உள்ளுக்குதான்னு தெரியல. நான் அங்கே இருக்கிற நேரத்தில் வந்து எனக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பேன். ஆனால் இப்போ போர்க்களத்தில் நான் எங்கே கிடக்கிறேனே தெரியாமல் கிடக்கிறேன். இந்த நேரத்தில் என்கிட்ட இல்லாத கேட்டுறாரு. என்ன இருக்குதோ அதை கேளு. தரத்தகும் பொருள் நீ நவில். நான் என்ன கொடுக்கணுமோ அதை கேளு. அவன் தாங்க மனுஷன். அவன் உயிர் போற போது நான் தர்மம் செஞ்சுட்டு தான் ஜாகோன்னு வரமாயிட்டு வந்துக்கிறான். உயிர் போற போது தர்மத்தை பூரா தர்மம் செஞ்சாங்க. அதுக்கு மேலே இன்னொரு தர்மம். அதுபோல அவங்க அப்ப மரண தருவாயில் படுத்து கிடக்கிறான். அப்ப போய் மகன் கேட்கிறான்ப்பா, எங்களை பெற்றீங்க, வளர்த்தீங்க, பேரிட்டீங்க, எங்களுக்கு ஏதாவது நீங்க போற காலத்தில் ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்க, ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னாரு, நான் சொல்றதை ஞாபகமா கேட்டுக்கோ, சொல்லுங்கப்பா. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். இதை மறந்துடாது. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். சரி ஒண்ணு. அடுத்தது, ஆண்டவனையும் அரசரையும் திறந்தோர் கும்பிடு. ஆண்டவனை திறந்தோர் கும்பிடு, அரசரை திறந்தோர் கும்பிடு. சரி. அடுத்தது 3வது, கண்டதை சொல்லாத. கண்ணாலேயே நீ பார்த்தாலும் அதை நீ சொல்லாத. அது என்ன அர்த்தம்னா, சாட்சி சொல்ற போகாதுன்னு அர்த்தம். நீ ஏன் பார்த்துருந்தாலும் அது எவனோ போய் அந்த பாவத்தை ஏற்றுப்பாங்க. அதை நீ போய் நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு அவனை தூக்கல் போட்டுருவானா? அப்ப நீ சொன்னதுனால அவனை தூக்குறாருல. நீ சொல்றது உண்மைதான், ஆனா தூக்குக்கு போறதுக்கு சொல்லித்தானே காரணமாகுது. ஏன்னு சொல்றேன், எனக்கு தெரியாது போக வேண்டியதுறேன். அதனால கண்டதை சொல்லாது. அப்புறம் காலை பழையதை தள்ளாது. காலையில ஒரு வீட்டுக்கு போறீங்க, ஐயா சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா வேண்டான்னு சொல்லவே கூடாது. உங்க வீட்டுல அப்படியே வடை பாயசோட சமைச்சு வச்சுப்பாங்க, அங்க கேழ்வரை கூழ் தான் கொடுப்பாங்க. நம்ம வீட்டுல வடை பாயசமா இருக்குது, இது ஏன் சாப்பிடுவேன்னு வேண்டாம்னு சொல்லக்கூடாது. என்ன காரணம்னா, ஆண்டவன் உனக்கு காலையில் அடக்கிற படி அது. அதை வேண்டாங்க. நம்ம காலையில யாராவது உங்களுக்கு சாப்பிட சொல்லி வேண்டாம்னு சொல்லிட்டீங்க, நான் பாருங்க பொழுதும் சோறு கிடைக்கும். நீ எங்கேயாவது சாப்பிடுற நேரம் எல்லாம் அலைவ. ஏன் காலையில எதுவுமே கொடுக்கறது வேண்டாம்னு சொல்லிட்டு, அதனால நிச்சயமா கிடைக்காது. அதனால காலை பழையதை தள்ளாத. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். அடுத்தது இப்படித்தான் கேட்கறதான்.
அடுத்தது என்ன? வினை விதைத்தவன் வினையறுப்பான், திணை விதைத்தவன் திணையறுப்பான். இரண்டாவது ஆண்டவரையே அரசனை கும்பிடு. இப்பவே மறந்துட்டா நீங்க எங்க வீடு சொல்லணும் கொடுக்கல, என்ன பண்றது? அடுத்தது காலை பழையதை தள்ளாத, கண்டதை சொல்லாத. நீ ஞாபகமா வைக்க. இதை திறந்தோறும் காலையில் எந்திரிப்பான், பிள்ளையார் கோயிலுக்கு போவான். பகவானே விநாயகமூர்த்தி, இன்றெடுத்த இப்பணியும் இனி தொடங்கும் எப்பணியும் நன்மணியே சண்முகநாதமுடனே நீ எழுந்து முன்பணியை என்பனையாயிரத்தாண்டி அவை காக்க பொன்வயிற்று கணபதியே போற்றி என போற்றுகின்றேன். நல்ல பாட்டா அது. இது நாங்களே எழுதலாம். இன்றெடுத்த இப்பணியும் இனி தொடங்கும் எப்பணியும் நன்மணியே சண்முகநாதனுடனே நீ எழுந்து உண்பணியை என்பனையை உண்பணியாய் எடுத்தாண்டு எவை காக்க பொன்வயிற்று கணபதியே போற்றி என போற்றுகின்றேன். திறந்தோர் கும்பிடுவோம். ஒரு அருகம்புல் கொண்டு தலையில வச்சிருவோம். விநாயகர் கும்பிட போனா அருகம்புல் கொண்டு போகணும். சிவனை கும்பிட போனா வில்வம் கொண்டு போகணும். அம்பாளை கும்பிட போனா மனமுள்ள மலர் கொண்டு போகணும். பெருமாளை கும்பிட போனா துளசி கொண்டு போகணும். முடியல. இது பூரா ஓசியா கிடைக்கிறதா சொல்லிக்கிறோம். வேணா கொடுத்து வாங்க வேண்டியதில்லை. நீங்க எங்கேயாவது போற வழியிலேயே அரைக்கும்போது பறிச்சுக்கலாம், வேப்பலை பறிச்சுக்கலாம், பூ பறிச்சுக்கலாம், எல்லாம் கிடைக்கும், ஓசியா கிடைக்கும். இதனால என்ன ஆகும்னா அவ்வளவுதான். பச்சையில இணைனும் பக்தருக்கு இறங்கி மெச்சிய சிவபத வீடருள்வார். அப்படியே பச்சையில இட்டாவே போதுங்க. வேற அதே நான் சொல்றேன். பட்டினத்தார் பச்சையில இணைனும் பக்தருக்கு இறங்கி மெச்சிய சிவபத வீடருள்வார். யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, ஒரு பச்சிலை போட்டா போதுங்கிறாரு. பொய்யாளர் ஒரு கோயிலுக்குள்ளே இருக்கு. நான் கற்பனை அரைகம்புலா இருக்குது. அரைகம்புல் பெருமா கோயிலுங்களா? சிவன் கோயில் கிணத்துக்கிட்டவா? அப்புறம் என்ன பறிச்சு வச்சிருக்கேன். விநாயகருக்கு அரைகம்புல் பறிச்சு வச்சிருக்கேன். அம்பாளுக்கு ஒரு மானமுள்ள பூ பறிச்சு வச்சிருக்கேன். பெருமாள் கோயிலுக்கு போனா துளசி எடுத்துருப்பாங்க. அதுபோல இந்த விநாயகருக்கு தான் போவோம். அங்க போற போது ஒரு எலுமிச்சம்பழம்னு கொட்டி வைப்பாங்க. எலுமிச்சம்பழத்துக்கு என்ன சிறப்புனா ராஜகணின்னு பேர். இருக்கு ராஜகணி, அப்புறம் சதாப்பழம், இந்த ரெண்டு பேர் இருக்கு. ராஜகணின்னா என்னன்னா, இப்ப மாமரங்களம்மா மாமரம் பிஞ்சா இருக்கிற போது ஒரு சுவையா இருக்கு. அப்புறம் கொஞ்சம் பெருசானா கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் புளிக்கு. முதல்ல துவர்ப்பா இருக்கு, வடுவாகிறது துவர்ப்பு. அப்புறம் கொஞ்சம் காயான புளிக்கு. அப்புறம் கொஞ்சம் லேசாக அப்புறம் இனிப்பு வரும். இப்படியே வந்து பருவத்துக்கு ஒரு சுவை. பலாப்பழம் இருந்தாலும் சரி, எந்த பழமா இருந்தாலும் சரி, பருவத்துக்கு ஒரு சுவை தான். வாழைப்பழம் இருந்தாலும் சரி, பருவத்துக்கு ஒரு சுவை தான். இந்த எலுமிச்சம்பழம் மட்டும் பிஞ்சா இருந்தாலும் பிடிக்கும், காயா இருந்தாலும் பிடிக்கும், பழமா இருந்தாலும் பிடிக்கும், அழுகி போனாலும் பிடிக்கும், சாம்பலை போட்டு சுட்டு இந்த சாம்பலை வாயில் போட்டாலும் பிடிக்கும். எப்பவுமே பிடிச்சதான் வேலை. இஞ்சிக்கு ஏலங்கொண்டாட்டம், அந்த எலுமிச்சங்காய்க்கு புளிப்பு கொண்டாட்டம். எலுமிச்சைக்கு புளிப்பு கொண்டாட்டம். இதை எதுக்கு கொண்டு போய் சுவாமி கிட்ட வைக்கிறது தான், சுவாமி பகவானே என்னுடைய மனசு இந்த எலுமிச்சம்பழத்தில் இருக்கிற புளிப்பு மாதிரி ஒரே நிலையில வை. அந்த சாமி கும்பிடுறதா, இந்த சாமி கும்பிடுறதா, அங்கே போறதா, இங்கே போறதான்னு அலையுது மனசு. அதை செய்யறதா, இதை செய்யறதா அலையுது. இந்த எலுமிச்சம்பழம் மாட்ட ஒரே நிலைத்து பொன்னார் மறைவோர் பொலிவுற்று அசையாமல் என்னாலும் வாழியனே நெஞ்சே பின்னான இப்பிறப்பினோடுங்கு எழுபிறப்பும் என்ற எப்பிறப்பும் விட்டகலா என் நெஞ்சே செப்பமுடன் செவ்வொரு சார் நின்று ஒரு இடத்துல நில்லை. நெஞ்சடி ஒருத்தரை இதாங்க ஆரம்பம். திருவருட்பாவில் செவ்வொரு சார் நின்று சிறியேன் கிழக்கின்ற ஒரு சொல் கேட்டுடு.
நான் ஒரு சொல்லி சொல்றேன் கேள் அப்படிங்கிறார் வடவர். இந்த எலுமிச்சம்பழ மாட்டா என் மனதை நிறுத்து சாமி அப்படின்னு பெருமான் முறையிடார். பொன்னார் மலைபோல் பொறிவுற்று அசையாமல் என்னாலும் வாழிய என் நெஞ்சே பின்னான இப்பிறப்பினோடு இங்கு எழுபிறப்பும் அன்று என எப்பிறப்பும் விட்டகலா என் நெஞ்சே செப்பமுடன் செப்போரு சான் என்று சிறியேன் கிழக்கின்ற ஒரு சொல் கேட்டுடையார் அப்படின்னு அப்புறம் தான் பண்ண பூரா ஆரம்பிக்கிறார். அதுக்கு தான் எலுமிச்சம் வந்து கொண்டு சாமி கிட்ட வைக்கிறது. சரி, அரசியல்வாதிகளை கொண்டு கொடுக்குறாங்கல்ல, அரசியல்வாதி தலைவர் எம்எல்ஏ எம்பி கொண்டு போனா எலுமிச்சம்பழத்தை கொண்டு கொடுக்குறாங்களா? அது எது தெரியுமா? எலுமிச்சம்பழம் மாட்டா ஒரே கட்சியில் இருங்க, அடிக்கடி கட்சி மாறிடாதீங்க. நீங்க எந்த கட்சியில் இருக்கிறீங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதனால ஒரே கட்சியில் இருங்க அப்படிங்கிறதா தான். ஒரு ஊர்ல ஒரு ராஜாவுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. கல்யாணம் ஆகி 30 வருஷம் பிறந்தது. 30 வருஷம். இந்த காலத்துல ஒரு ஆண்டுல குழந்தைகிட்ட டைவர்ஸ் விடுறான். இந்த ராஜா ரொம்ப கொண்டுடும் போது இருந்தாருக்கிட்ட இல்லாட்டி போட்டு நம்ம 2 பேருமே வாழ்ந்துடலாம் அப்படின்னு அவன் முடிவு பண்ணிட்டான். 30 வருஷத்துக்கு மேல ஒரு பையன் பிறந்து 3 வருஷம் ஆச்சு. ஊருக்குள்ள இருக்கிற எவனும் பார்க்க முடியல, ஒருத்தருமே பார்க்க முடியல. காட்டினா தானே பார்க்கலாம். ஊருக்கார் ஏதாவது ஒரு விண்ணப்பம் போட்டாங்க, அரசே 30 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குது, நாங்கள் எல்லாம் பார்க்க வேண்டாமா அப்படின்னு உடனே தட்டுரா போட்டாங்க. நாளைக்கு வந்து எல்லாரும் பாருங்க, தங்க ஊஞ்சல்ல ஆசம் பெரிய ஒரு காது அதில் ஊஞ்சலை கட்டி தொங்க விட்டு குழந்தைய அதை படிக்க வச்சிருவாங்க. ஊருக்கார எல்லாரும் வரிசையாக போய் பார்க்குறாங்க. ஒரு குருநாதர் இருந்தார். ஒரு குருநாதர் அந்த ஒரு காட்டில் ஒரு மாணவன், எங்கேப்பா வந்தீங்கன்னாரு. சுவாமி உங்களுடைய ஆசி வாங்கறதுக்காக வந்தேன். சரி, ஆசி வாங்கறதுக்கு வந்தீங்கன்னா நான் சொன்னபடியெல்லாம் கேட்பியா? கேட்கணுங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்கணுங்க. சரி, அப்படின்னா இங்கிருந்து ஒரு 4 மைல் நடந்து போகும். 4 மைல் நடந்து போகும். ஒரு ஆலமரம் இருக்கும். அந்த ஆலமரத்தின் கீழே சாணி, மாடு போட்ட சாணி 2 குட்டு கிடக்குது. அதை போய் இப்படி பரட்டி போட்டு வந்தாங்க. எவனாலும் போவானா இருக்கு. 4 மைல் நடந்து போய் எடுத்துட்டு வச்சலாம் கூட பரவாயில்ல. எடுத்து வந்தால் அந்த சாணியை தட்டி வச்சோம்னா விறகாகு. நின்னான். டேய், நான் சொல்றத கேட்கறேன்னு சொன்னீங்கல்ல, போ அப்படின்னா போனா. போய் பரட்டி போட்டான். இவ்வளவு பெரிய புழுவுங்க, சாணி புழு தெரியுமா உங்களுக்கு? வெள்ளையே நீளம் கலந்தாமல் இருக்கு. பெரிய புழு, 2 புழு அது இருந்தது. பரட்டி போட்டான் பாரு. இவன் பார்த்தானே இல்லையா அப்படியே துடியா தூச்சி செத்து போச்சு. அங்கிருந்து அழுதே வரான். பகவானே, இதுக்காக நான் இங்க வந்தேன். அழுதே வந்தான். டேய், இதை சொல்றதுக்கு வந்தான். பரட்டி போட்டேன், பார்த்தேன், புழு செத்து போச்சு. நான் என்ன நடந்ததுன்னு கேட்டா தான் சொல்லணும். நான் கேட்காம ஏது வாய்ப்பிருக்கேன், மூடு வாய. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இங்கிருந்து ஒரு 10 மைல் போகும். ஒரு ஆலமரத்தில் ஒரு ஆண் புறாவும் பெண் புறாவும் இருக்கு. அது 2 ஒன்னா சேர்ந்துட்டு இருக்கு. புறாவுக்கு வந்து ஏன் புறான்னு பேர் தெரியுமா? ஒரு ஆண் புறா ஒரு பெண் புறாவோட கூடிச்சுன்னா உயிருள்ள வரைக்கும் அந்த ஆணு தான், அந்த பெண்ணு தான். இந்த புறாவுக்குள்ள புத்தி மனுஷனுக்கு வந்தா எய்ட்ஸ் நோயே வராது. எய்ட்ஸ் நோயை தடுக்கிறதுக்கு எத்தனை ஊசி போடுறாங்க? அது அது மாறவே மாறாது. அதுதாங்க வாழ ஜோடி புறான்னு சொல்றாங்கல்ல. அது போக இந்த பெண்புறா இருப்பாரு, பெண்புறா அது கூட என்ன சிறப்புனா, பெண்புறா செத்து போனா ஆண் புறா கண்ணாடி துண்டுகளை விழுங்கிட்டு செத்து போயிடும். கண்ணாடி துண்டு எங்க விடனாடி போயிட்டு உள்ள முழுக்கும் செத்து போயிடும். ஆண் புறா செத்து போனா பெண் புறா இறையிடுகாம உட்கார்ந்து செத்து போயிடும். அந்த புறா இருக்கிறதை போய் 2 பார்த்துட்டு வாங்க. இவன் போனா மேல ஏறி பானான். இந்த புறா 2 இணைந்து அதை பார்த்தான்.
அப்படியே துள்ளி கீழே விழுந்து துடிச்சுட்டு கழுத்தழுத்தமாக துடிச்சாரு. தலையா அடிச்சுட்டு வரா, பகவானே நீங்கள் அங்கே போய் பார்த்தா குளிச்சுட்டு இந்த பையன் வந்து பார்த்து இப்படிக்கிறேன் நான் என்ன பண்ணிட்டு அப்படின்ட்டு அழைச்சிட்டு வரான். வந்தார். ஏடா போனியா? போனேன். அதுக்கு மேலே வாய் தெரியாது. நான் கேட்டால் மட்டும் தான் பதில். அதுக்கு முன்னே வாயை தோந்தினா அவ்வளோதான் கிடைச்சேன். பேசாமல் இருந்தேன். சரி, அதுக்கு பிறகு ராஜா கிட்ட போய் சொல்கிறாங்க, எல்லாரும் குழந்தைய போய் பார்த்து வர, நீ போய் பார்த்து பார்த்து. குருநாதா 30 வருஷத்துக்கு பிறகு குழந்தை வந்துருக்கு. போய் பார்த்து சாணிக்கு இருந்த புழு செத்து போச்சு, புறா செத்து போச்சு. அதுவாக போயிட்டு பரவாயில்ல, புறா புழு போயிட்டு போகுது, புறா போயிட்டு போகுது. இந்த இவன் போனா என்ன ஆகுது? 30 வருஷம் பிறகு பிறந்து குழந்தையாச்சு. முரசரை செழுங்கடை முத்தமாமுடி அரசரதங்கோ மகன் தசரத சக்கரவர்த்தி சொல்றான், என்பின் வையகம் மருகுவது என்பதோர் மறுக்கம் உண்டுகிறோ. எனக்கு பிறகு இந்த நாட்டை ஆளுக்கு ஒரு குழந்தையிலேன்னு தசரதம் போய் வசிட்ட முடியலாம். என்பின் வையகம் மருகுவது என்பதோர் மறுக்கம் உண்டுகிறோங்கிறான். அதுபோல இந்த நாட்டை ஆளுற குழந்தையாச்சே நாம் சொல்றதை செய்ய சொன்னேன், போ அப்படின்ட்டாங்க. போயிட்டான். எல்லாரும் வரிசையா நிற்கிறாங்க. இவனுக்கு பின்னால ஒருத்தர் வந்துட்டானா அவன் பின்னா போய் இருந்துரு. இவனுக்கு பின்னால வந்துட்டா இல்லை, ஏன்னா அவனுக்கு எல்லாம் உயிரோட பார்த்துக்கிட்டு போயிடுவாங்க. பார்த்துக்கிட்டு நான் பார்த்து அதுக்கெல்லாம் முடிஞ்சு போயிடுறேன். நம்ம கதையை அங்கேயே நமக்கு சவாரி வச்சிருவான் அப்படின்ட்டு போறான். அப்படியே எல்லாரும் பார்த்துட்டு போனாங்க. இவன் போய் கடைசியா பார்த்தா பாருங்க, அந்த தொட்டியில் இருந்த குழந்தை துள்ளி கீழே விழுந்து 16 வயசு வாலிபனா நிற்குது. இவன் காலில் விழுந்து விட்டு, அப்பா நீ யாரு? நான் சாதாரணமா சாணிக்கு கீழே புழுவா இருந்தேன். உங்களுடைய பார்வைப்பட்டது, அப்பவே அந்த புழுப்பிறை போயிடுது. புறாவா பிறந்தேன். அதுக்கு பிறகு 2 மாசம் கழிச்சு வந்து பார்த்தீங்க, அந்த புறா பிறவையும் போயிடுது. 2 தரம் உங்களுடைய பார்வைப்பட்டதுனால இந்த நாட்டான ராஜாவுக்கு மகனா வந்து வந்திருக்கு. குருவினுடைய சொற்படி கேட்டதுக்கு அவ்வளவு பலனியா? இனிமேல் கேட்கிறீங்களா நீங்கெல்லாம்? நம்ம குரு வள்ளலார் தானே. வள்ளலார் என்ன சொல்லுகிறாரு அது நினைப்பு, அதை கேட்கணும் சொல்றது கடைப்பிடிக்கிறது தானே. அது குருவுக்கு அவ்வளவு பவரு. அதுபோல குருவார்த்தை மறுவார்த்தைகளை குரு சொல்லிட்டாரா அப்படின்னா செய்யணும். அப்படியே அதுபோல இவன் அந்த எலுமிச்சம்பழம் கொண்டு வைக்கிறாங்க. யாரு? அந்த பையன் எலுமிச்சம்பழத்தை சொன்னான். ராஜகணி சதாபுரம்னா, ராஜகணினா எப்பொழுதும் ஒரே சுவையாகிறது. சதாபுரம்னா எல்லா காலத்திலையும் பழக்கம். அதுக்கு ஒரு சீசன் கிடையாது, அதாவது பருவம் கிடையாது, எல்லா காலத்தையும் பழுத்து இருக்கு. அப்புறம் ஒரு அரசனை பார்க்கறதுக்கு எல்லாரும் ஒருத்த மாம்பழம் கொண்டு போனா, அவங்க முடிஞ்சு பண்ணி குடிச்சு எல்லாம் பார்த்தாங்க. அப்புறம் ஒருத்த போனான், ஒருத்த அனாசி பழம் கொண்டு போனான். அனாசி பழம் உடனே அந்த அரசர் எல்லாரும் எலுமிச்சை கொடுத்தாங்க, ராஜகடி கொடுத்து பார்த்தாங்க. ராஜா எல்லாரும் ராஜா கொடுத்தா ரொம்ப கிடைக்கும். இவன் அனாசி பழம் கொண்டு வந்துக்கிறானா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டார். எல்லாரும் கூட ராஜாவா நினைச்சாங்க. ராஜகடி கொண்டு இந்த ஒரு பயில மட்டும் உங்களை அனாவசியமா நினைக்கிறான். அதனாலதான் அனாசி பழம் கொண்டு வந்துக்கிறான்னா, டேய் அவனுக்கு கீழே தள்ளி அந்த பழத்தை வாயில திணிக்கிறான். வாயில திணிச்சா இவன் சரியோ சரின்னு சிரிக்கிறான். சிரிப்பை அடக்க முடியல. ஏன்டா இது வாய்க்குள்ள போக மாட்டேங்க, ஏன்டா சிரிக்கிறீங்க, ஏன்டா தோணும். நான் என்ன பண்ணுவேன், எனக்கு பின்னால வர பலாப்பழம் கொண்டு வராரு. அனாசி பழமே வாய்க்குள்ள
வாய்ப்புட போக மாட்டேங்குதே, பாப்பட பண்ணுவாரு, எத்தனை கஷ்டப்படுவாரோ பகவாரு. அவன் படுற கஷ்டத்தை நினைச்சு யாரும் சிரிப்பு தாங்க முடியலைங்களா? அதுபோல திறந்தோறு எலுமிச்சை பழத்தை கொண்டு வச்சு பிள்ளையாருக்கிட்ட வச்சு அதையில எடுத்துட்டு வந்துடும். அந்த இறங்கும்போதை வெட்டிட்டு பிள்ளையார் அந்த எலுமிச்சை பழத்தை எடுத்துட்டு வந்து அப்புறம் ராஜா பார்க்க சொன்னா நான் வைப்பேன். இந்த நாட்டை ஒரு ராஜா சாட்டு கொடுத்தாரு. இந்த எலுமிச்சை பழத்தை கொண்டு அவங்க கிட்ட கொடுப்பான் ராஜா கிட்ட. அவர் சிவபூஜை பண்றவர் யார் அவங்க அப்ப சிவபக்தி ரொம்ப அழகான பக்தி. இவன் போற எலுமிச்சை பழத்தை கொண்டு கொடுப்பாங்க. தவறாம அந்த வார்த்தையை சொல்லுவான். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழத்தை கொடுப்பான். ராஜா வாங்கி பூஜையில் வச்சுப்பார். தினந்தோறும் இந்த பணத்தை கொடுக்குறான். இது சொல்றானா இவன் ஒவ்வொரு நாள் போய் அவர்கிட்ட அந்த 2 பாட்டு கேட்ப என்ன சொல்றாருன்னு அதுதான் சொல்லுவான். படைக்கலமாக உண்ணாமத்து எழுத்து அஞ்சு என்னாவில் கொண்டேன், துடைக்கினும் போகேன், தொழுது வணங்கி தூதீர் அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய், அணிதில்லை சிற்றம்பலத்தேரனே. உங்கள் நீரும் போட்டு வணங்கினீங்கன்னா இந்த பிறவிலேயே உங்களுக்கு பிறவி இல்லாமல் போயிடும். பூவு நீரும் போட்டு வணங்கணும். பூவு நீரும் போட்டால் தான் பிறவி இல்லாமல் போகும். தங்கத்தாலே கோயில் கட்டாலே பிறவி வரும். வேலூர் ஒருத்தர் தங்கம் பெற்ற கோயில் கட்டிக்கிறார். பொற்கோயில் 10 டன் 10 டன் தங்கம் அவருக்கு பிறவி இல்லாம நிச்சயமா பிறவி வரும். பூவு நீரும் போட்டா வராது. திருவானை கோவில யானை பூவு நீரும் போட்டது. சிலந்தி வாய்நூலால பந்தல் போட்டது. வாய்நூலால திருப்பணி செஞ்ச சிலந்திக்கு பிறவி, பூவு நீரும் போட்ட யானைக்கு புத்தி. பூவு நீரும் போட்டா பூவோடு நீர் சுமக்கும் நின்னடியாரிடர்களைவாய் நெடுங்கலம் மேயவனே அப்படின்னு திருஞான சம்பந்தர் திருநெடுங்கலத்தில் பாடுறாரு. அதுபோல இவன் கொண்டு அந்த எலுமிச்சம்பழம் கொடுக்குற போது சொல்லிட்டு வருவான். வினை விதைத்தவன் வினை இருப்பான், திணை விதைத்தவன் திணை இருப்பான். சரி, அது என்னாச்சு? அந்த அரசனுக்கு திருமணம் ஆகி 25 வருஷமாச்சு. சரி, இதை நமக்கு பகவான் கொடுக்கல, அது நாம் என்ன செய்யறது? புறநானூற்றில் ஒரு பாடல் வருது. செல்வம் எத்தனை இருந்தாலும் மக்கள் செல்வம் இல்லைன்னா நீ சம்பாதிச்ச செல்வத்தினுடைய பயன் என்ன? யாருக்கு குழந்தை இல்லையோ அவர்கள் நரகத்துக்கு போவாங்க. நாங்கள் நரகத்துக்கு போவோம். திருஞான சம்பந்தர் குழந்தை இல்லையே நரகத்துக்கு போனாரு. திருநாவுக்கரசர் இல்லையே வள்ளலார் குழந்தை இல்லையே நரகத்துக்கு போனாரு. ஏன் போல? இந்த உலகத்தில் இருக்கிற உயிரெல்லாம் தன்னுடைய குழந்தையா நினைக்கணும். போக வேண்டியதில்லை. அப்பானால் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும், எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்த புகழை எம்பீடல் வேண்டும், செவ்வாத மேல்நிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்திடல் வேண்டும், தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும், தலைவா நினைப்பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. ஒரே ஒரு வழி, குழந்தை இல்லாதவர்களுக்கு இதுதான் வழி. இந்த வேலை செய்தினா நரகத்துக்கு போயிடுவீங்க. ஒரு வேற வழி கிடையாது. எல்லா உயிரையும் தன் உயிர் போல நினைக்கிற அந்த நிலை வந்துட்டா மாணிக்கவாசகர் சொல்றாரு. திருக்கோவையார் சொல்றாரு மாணிக்கவாசகர், மைந்தர் பல்லுயிருங்கிறார். திருக்கோவையார்ல, திருவாசகத்தில் இல்லை இந்த வார்த்தை, திருக்கோவையார் இருக்குது. மைந்தர் பல்லுயிரும், இந்த உலகத்தில் இருக்கிற உயிரெல்லாம் என்னுடைய குழந்தைங்கிறார். அப்படி நினைச்சா அவர் சொர்க்கம் தான் உனக்கு, கவலைப்படாத. சும்மா மனசால என்ன பங்கா கேட்கறாங்க, வந்து பங்கா கேட்க போறாங்க இல்லையே, உன் வீட்டில் பாதி கூட கேட்கறாங்க. வந்து நினைக்கிறது தானே, மனசால நினைக்கிறான், நீ நிச்சயமா சொர்க்கம் கிடைக்கும். அவர் 25 வருஷமா குழந்தை இல்லை, பகவானும் நம்ம கொடுக்கல அப்படின்னு நினைச்சாரு, விட்டுட்டாரு. அதை பற்றி ஒன்றும் கவலைப்படலை.
நம்ம யோசனை பண்ணான் ராணி. அரசரே அவர் சிவபூஜை பண்றாரு, அவருக்கு ஏதோ நினைக்கிறார் குழந்தை இருந்தாருக்கு இல்லாடி போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நாம் இப்படி இருந்து என்ன பண்ணுறது, நமக்கு ஒரு குழந்தை வேணும்ல, நான் தாயாகணும்ல அப்படின்னு நினைக்கிறாரோ. என்ன பண்ணா, சரி இவரை நினைச்சா ஒன்றும் காலி ஒத்து வராது, வேற யாரு கூட தான் ஒரு குழந்தைய பெற்றுக்கும் அப்படின்னு நான் முடிவெடுத்தேன். வேற யாரு வேணும், சாதாரணமாக கிராமத்தில் இருக்கிறவங்களா யாரு கூட போகலாம், ஒரு ராணி எப்படி போக முடியும், வீட்டை விட்டே வெளியே வர மாட்டாங்க. உடனே அவன் யோசனை பண்ணான், சரி நாம வெளியே போக முடியாது, இங்க இருக்கிறவனையே ஒருவன் தேர்ந்தெடுத்துருவோம் அப்படின்னு கணக்குக்குள்ளே தன்னுடைய கணவன் ஆகணும். அது இருந்தா எப்பவும் கூட இருப்பாரு, எப்பவும் கூட இருப்பாரு. ஆனா தினந்தோறும் 3 மணி நேரம் பூஜை பண்ணுவார். பூஜை பண்ற நேரம் 2 பேரும் சந்திக்கிற நேரம், பூஜை பண்ற நேரம் தான் செஞ்சுப்பாங்க, வேற நேரம் இல்லை. அப்பதான் நடக்கிறாங்க. சரி அரசர் என்ன செய்வாங்கன்னா, தினந்தோறும் அந்த பால் இருக்கிற பால், நீங்க எல்லாம் இப்போ நாடு சொல்றோம்ல, நாள் இன்னைக்கு திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, இன்னைக்கு நாடு சொல்றோம். இன்னைக்கு எத்தனை, 47வது நாளா? இன்னைக்கு 53வது நாள் சொல்றோம்ல. திருவள்ளுவர் நாடுன்னு சொல்லாதீங்க, வாழ்ந்து சொல்லு. நாள் என ஒன்று போல் காட்டி உயிர் ஈரும் வாழ். உன்னை அரைக்கிற வாழ்றாது நீ நினைச்சிருக்காத நாளுன்னு. நீ பிறந்த நாள்ல இருந்து ரப்ப போட்டு அறுத்துட்டே இருக்கிற, அந்த பருவத்தை இந்த பருவத்தான், எப்ப துண்டா இவ்வளவு தெரியாது, அறுத்துட்டே இருக்குது. நம்ம நாளுங்கிற வாழ் போட்டு அறுக்குது. அந்த நாள் சொல்லக்கூடாது. அதனால இது என்ன பண்ண, கடற்குள்ளையில தன்னுடைய கணவனாகிட்டார். அரசர் என்ன பண்ணா, பூஜையில அந்த வாழ் கொண்டாந்து வைப்பார். இவங்களுக்கு அது வெற்றி வேணும்னா அவருக்கு அது தேவையானதை நடத்தின அரசர் வேற கொண்டு போட்டு இந்த ராஜ்யம் அவங்க பெருசாக வரணும், அதுக்காக மாலை கொண்டாந்து வாழ் கொண்டாந்து வச்சு பூஜை பண்ணுவாங்க. பகவானே, எல்லா நாட்டு அரசர்களும் எனக்கு கப்பம் கட்டணும், எல்லா நாட்டுக்கு நான் ஏக சக்கராதிபதி ஆகணும், தசரத கடவுள் ஏற்ற நான் ஆகணுங்கிறான், எல்லா திசையிலையும் என்னுடைய செங்கோல் செல்லணுங்கிறான். அவன் பூஜை முடிச்ச உடனே அந்த வாழை கொட்டி பள்ளி அறையில் வச்சிருவான். அப்புறம் பூஜைக்கு வரும்போது பள்ளி அறையிலிருந்து பூஜை அறைக்கு எடுத்துட்டு வருவான். ஒரு நாள் இவன் கொண்டு கொடுக்குறான், இதைய எலுமிச்சம்பழத்தை. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் அப்படின்னு கொடுத்தான். தம்பி என்னங்க ஆச்சு, ரொம்ப நாளா இதை கொடுத்துருக்கிறேன், இன்னைக்கு ஒரு உதவி செய்ய எனக்கு என்ன செய்யணும், என்னுடைய வாழ் பூஜை அறையில பள்ளி அறையில் இருக்குது, எடுத்துட்டு வாங்க மறந்துட்டேன். பூஜையில் உட்கார்ந்துட்டா அப்ப எந்திரிக்க கூடாது, பூஜையில் உட்கார்ந்தாலும் எந்திரிக்க கூடாது, சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்தாலும் எந்திரிக்க கூடாது. சாப்பிட்றதுக்கு தேவையான பொருளை பூரா கொண்டாந்து வச்சுட்டு நீ டீயா போட்டு சாப்பிடணும், இல்லை இன்னொரு ஆளை பக்கத்தில் நிறுத்தி வச்சுக்கணும். எந்திரிக்கிறது குற்றம், அது ஈஸ்வர பூஜை, இது மகேஸ்வர பூஜை. அந்த பூஜையை விட இந்த பூஜை பெருசு, எந்திரிக்கவே கூடாது. பள்ளியறையில என் வாழ் இருக்குது, மறந்துட்டு வந்துட்டேன், எடுத்து கொடுங்க. இவன் பள்ளியறைக்கு போறான், அங்க போனா அவங்க 2 பேர் இருக்காங்க. அதே நேரம் 2 பார்த்தான், சொல்லால் வருங்குற்றம், அங்க வேண்டாம் பாட்டு சொல்றான், சிந்தனையால் வருந்தோஷம் செய்த பொல்லாத தேவனை பார்வையில் பாவங்கள். பார்த்துட்டான்ல, பார்வையில் பாவங்கள், புண்ணிய நூல் அல்லாத கேள்வியை கேட்டிடும் தீங்குகள், ஆயமற்று எல்லாம் பிரயம் பொறுத்தருள்வாய் ஏகம்பனே வேண்டார். குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே, தெரியாம நான் போயிட்டு நான் தெரிஞ்சு போல அரசன் சொன்னான், அவன் மேலே செய்ய போனா அப்படி ஒரு பாவத்தை கண்டில் பார்க்க வேண்டியதா போச்சு. குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே, குணமா கொள்ளல் உனக்கு இயல்பே,
குற்றம்பலவாய் நிச்சிறியேன் செப்பும் முகமன்யாதுள்ளது செற்றென்று அடியேன் சிந்தைதனை தெளிவித்து அச்சம் துயர்த்து இத்தைப்பொழுதே அருட்ஜோதி ஏகத்தருணம் இதுவாமே அப்படின்னு கேட்டான். உடனே அரசங்கிட்ட போய் சொல்லலாமான்னு நினைச்சான். அவங்க அப்பா என்ன சொன்னான்? அவங்க அப்பா சொன்னா யாவது வருது உனக்கு, கண்டதை சொல்லாத. அப்பா சொன்னதுதான் கடைப்பிடிக்கும். ஏன் போய் நாம சொல்லுவாங்க, அவன் குற்றம் செய்யறான், தண்டனை ஆண்டம் கொடுப்பாரு. அதான் வினை விதைச்ச வினை இருப்பான்னு சொல்லிட்டானே. அப்புறம் அவன் வினை விதைக்கிறா, அப்புறம் வினையா இருப்பான்னு ஆட்டவன். தினை விதைச்சுன்னா தினையா இருக்கலாம், வினை விதைக்க அனுப்பாங்க. தினை விதைச்சா அப்புறம் வினை தானே இருக்கணும். நமக்கு அந்த வேலை வேண்டாம். கண்டதை சொல்லாது அப்படின்னு பேசாம போயிட்டான். பேசாம போன உடனே இவன் என்ன பண்றான், அந்த ராணி இவன் பையன் பார்த்துட்டு போயிட்டான். இவன் போய் அரசர் கூட சொல்லியிருப்பான். அரசர் வந்த உடனே நம்ம தலையிடுவார் கீழே. அவர் இங்க வாரக்குள்ள நாம அதுக்கு தந்தாப்பல வேஷம் போட்டுறோம். கைகை மாறாயிட்டான். கைகை தசரதன் பார்க்க போறான். கைகை தலையை விரிச்சு போட்டு கீழே தலையில் கிடக்கிறான். அவனை தூக்கி மடியில படுக்க வச்சுட்டு கேட்கிறான், உனக்கு என்ன வேணும் கேளுங்கிறான். அது போல அவ கீழே தண்ணி முடி எல்லாம் விரிச்சு போட்டு துணி எல்லாம் கிழிச்சு போட்டு போட்டு கிடக்கிறான். தங்கம், யாரும் இந்த வேலை பண்ணது, யாரா இருந்தாலும் சொல்லி பேவன் தலையை வெட்டுறேன் அப்படிங்கிறான். உடனே அது நீங்க ஒரு பயில எலுமிச்சம்பழம் எடுக்கிறதுக்கு வர சொன்னீங்களா, அவன் வர்றபோது நான் தனியா இருந்தேன். இப்படி வந்து என்னை அலங்கோலப்படுத்திட்டு போயிட்டான். என் கற்பியை அழைச்சிட்டான் அவன் அப்படின்ட்டான். சரி, அரசர் யோசனை பண்றாரு. கண்ணால காண்பதும் போய், காதால கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே போய். அவன் இறைவன்கிட்ட முறையிடுறான், பெருமானே இவ சொல்றது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. ஆனா இவன் சொல்றான். மனைவிங்கிறதுக்காக அவன் சொல்றதை செஞ்சேன்னா அந்த பொய்யாத்துல நான் நீதி அளந்து குற்றமாயிருவேன். அதனால இந்த தவறு செஞ்சவனுக்கு என்ன தண்டனையோ என்ன தண்டனைன்னு புத்தகத்தை எடுத்து பெருட்டி பார்த்தான். பார்த்தா எண்ணெய் கொப்பரையில போட்டு பெறணும். எண்ணெயை நல்லா கொதிக்க வச்சு அதுக்குள்ள தூக்கி போட்டு பெறணும் தண்டனை. அந்த தண்டனை நீங்க கொடுத்துருக்கு, என்னால முடியாது, இதுக்கு எனக்கு எந்த தொடர்பு இல்லை அப்படின்ட்டாங்க. உடனே அப்புறம் அரசர் அந்த காவலாளிகள் 4 பேரை கூப்பிட்டாரு. இவாப்பா, இந்த பக்கத்துல காளி கோயில் இருக்கு. காளி கோயில் ஊருக்கு வடக்கிலே இருக்கும். சில ஊர்ல திசை மாறி இருக்கும், ஆனா வடக்கு இருக்கிறது தான் நல்லது. அந்த ஊருக்கு வடக்கு திசையில போய் பெரிய ஆலக்கொப்பரை தெரியுமா உங்களுக்கு? ஆலக்கொப்பரை, வெள்ளங்காய்ச்சல் கொப்பரை. அது நிறைய எண்ணெய் ஊற்றணும். காலையில் நைட்டு 6 மணிக்கு அடுப்பை பற்ற வைக்கணும். இல்லைன்னா நைட்டு 12 மணிக்கு பற்ற வைக்கணும். பற்ற வச்சு விறகு வச்சு கொளுத்துக்கணும். தளன்னு கொதிக்கணும். கொதிக்கிற போது யாரு வந்து என்ன ஆச்சான்னு கேட்கிறானோ அவன் தூக்கி உள்ள போட்டு வேற எதுவும் விசாரிக்க கூடாது அப்படின்னு இந்த காவலாளியோட அரசர் உத்தரவு போடுறா. இவன் கேட்டு நிக்கிறான். இன்னைக்கு அந்த பையன் கதை முடிஞ்சு போயிடும். அவன் ஏன் இப்ப நினைக்கிறான்னா, அந்த பையனை எலுமிச்சம்பழம் கொண்டாந்து கொடுக்குறான். தம்பி, தினந்தோறும் எலுமிச்சம்பழம் கொடுப்பேன். வினை விதைச்சவன் வினை இருப்பான், திணை விதைச்சவன் திணை இருப்பான்னு சொல்லுவேன். நேரத்துக்கு வாழை எடுத்து வந்து கொடுத்தேன். இன்னைக்கு ஒரு வேலை செய்ய, இதா இருந்தாலும் சொல்லுங்க செய்ய அப்படின்னா. காளி கோயில்ல வடக்கு திசை இருக்கிற காளி கோயில்ல 4 பேரை போய் ஒரு வேலை செய்ய சொல்லிக்கிறேன். நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், அங்க எண்ணெய் கொதிக்க வச்சுட்டு இருப்பாங்க. நீ போய் என்ன ஆச்சான்னு கேளுங்க, ஒன்றும் இல்லை. அவ்வளவுதான்.
இவன் போனான். அன்னைக்கு ஏகாதசி, மார்கழி ஏகாதசி. ஏகாதசி சிவன்ராத்திரி அன்னைக்கு தான் சாப்பிடாம விரதம் இருக்கும். உயிர் போனா போயிட்டு போதும், விட்டுரு. நான் சிவன் ஏன் செத்து போனாருன்னா, சிவன்ராத்திரி அன்னைக்கு சாப்பிடாம இருந்தாரு, உயிர் போயிட்டு எப்பொழுது போயிருப்பேன். அன்னைக்கு திங்கிரி நின்று நட்டமா போயிடுவேன். ஏகாதசி அன்னைக்கு இப்படிப்பட்ட நல்ல நாடெல்லாம் விரதம் இருந்து ஆண்டவன் நினைச்சா ஆழமா நினைக்கிற அவ்வளவுதான். மூளை கடவுளை கிட்டவே போக, வயிற்றுக்கு போகாது, விரதம் இருக்கணும். அப்புறம் இவன் போனான். ஏகாதசி அன்னைக்கு இந்த மதுரை பக்கத்தில் ஏகாதசி நாங்கள் பார்த்துருக்கோம். நாங்கள் மதுரை பக்கம் நிறைய காலம் இருந்தோம். சத்திரப்பட்டின்னு ஒரு ஊரில் இருந்தோம். வீரபாண்டின்னு ஒரு ஊரில் இப்போ கூட போய் பார்த்துட்டு இருந்தேன் மாசம். அந்த ஊரில் ஏகாதசி அன்னைக்கு இந்த பொம்பளை கூட வெடி வரைக்கும் தூக்க மாட்டாங்க. அத்தனை விதமான பொரியலும் சாம்பார் ரசமும் கூட்டும் அது அத்தனை செய்வாங்க. இலையை வச்சா ஒரு 20-25 இருக்காங்க. அப்படி செய்வாங்க. வெடி வெடிய சமைக்கிறது, தூங்காம வெடி அப்படி செய்வாங்க. ஒரு ஐயர் வீட்டில் ஏகாதசி விரதம் 21 விதமான பொரியல் கூட்டு சாம்பார் ரசம் சமைச்சு, வடை பாயசம் அப்பளம் எல்லாம் சமைச்சு, வேஷ்டி 16 வேஷ்டி, கீழே கட்டுறது 10, மேலே போடுறது 6, 10 பழம், மேலே 6 பழம் வேஷ்டி எடுத்து வச்சுட்டு யாராவது சாப்பிட்ற வருவாங்களான்னு தெருவில் விட்டு எதுவாக நிற்காம, அங்கிருந்து பார்த்தா கோயில் தெரியுது, அங்கே 4 பேர் நிற்கிறான். இவன் போனான். ஏகாதசி விரதம் சாப்பிட்டு போக அப்படின்னு கூப்பிட்டான். அவன் சிந்தனை பண்ணான். இல்லை அங்கே கோயில் தெரியுது, அரசர் ஒரு வேலை சொன்னாங்க, நீ போய் கேட்டுட்டு வந்து சாப்பிடலாமா, இல்லை அப்பன் சொன்னது செய்யலாமா? அதை இதை தட்டிட்டு போயிருந்தானே அவன் செத்துருப்பான். அப்பா என்ன சொன்னாரு? காலை பழையதை தள்ளாத, காலை பழையதை தள்ளாத. அது அரசு சொன்ன 6 மணி இருந்தானே, 7 மணி ஆனானே, 8 மணி போதெல்லாம் போய் கேட்க முடியும். அவனா தானே இத்தனை மணிக்கு தான் போய் சட்டமா உள்ள போயிட்டு விட்டு கூட போனான். உடனே ஆனந்தமா பெரிய இலைங்க எல்லாம் போட்டு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு சாப்பிட்டு ஆனந்தமா அப்படியே நெய் மணக்குது. நெய் மணக்குது சாப்பாட்டில். அப்படியே அப்பளம் பாயசம் எல்லாம் அப்பளத்தையும் வடையும் பாயசம் 3 போட்டு பேசி முடிச்சுட்டான். செஞ்சு சாப்பிடுறான். சாப்பிட்டு ஒரு கவிழி வெத்தலை கொடுக்குறான். இந்தாங்க 10 வேஷ்டி கட்டிங்க, இந்த வெத்தலை ஒரு வாரத்துக்கு வச்சு போட்டுங்க, இந்த பாக்கை வச்சுங்க, இந்தாங்க 500 ரூபா பணம் வச்சுங்க. இத்தனை வேலையை முடிஞ்சது. ஏகாதசி அன்னைக்கு எப்பேற்பட்ட சாப்பாடு, எப்பேற்பட்ட சாப்பாடு. ஒருத்தன் இந்த செவுரு வச்சான். செவுரு ஒரு கொத்தனார் செவுரு வச்சான். செவுரு வச்சுக்கிறாரு. போய் பார்த்தாரு. ஒருதோட கூலி வாங்க வந்தான். செவரு முடிஞ்சு கூலி செவரு நிற்கிறான்னு பார்த்துட்டு வந்துட்டு கொடுக்கலாமான்னு போய்க்கிறான். செவரு விழுந்து கிடக்கு. ஏப்பா செவரு விழுந்து கிடக்குன்னு கேட்டான். நீ ஏன் குற்றம் இல்லைங்க. அப்போ யார் குற்றம்? இந்த கலவை போட்டவன் ஒழுங்காக போட்டு கொடுக்கலைங்க. ஏண்டா நீ கலவை ஒழுங்காக போடல. இந்த தண்ணி கொண்டாது ஊற்றுன அம்மா வேலைங்களை தண்ணி கொண்டாந்து கொடுக்கலைங்க. ஏமா ஒழுங்காக தண்ணி கொண்டாந்து கொடுக்கல. குடம் ஓட்ட குடமாக போச்சுங்க, நான் நல்ல ஓட்டை இல்லாத குடமாக கிடைக்கல அப்படின்னாங்க. அந்த நல்ல குடம் செய்கிற பசங்க கூப்பிடுறாங்க. ஏன்னா ஓட்டை இல்லாத குடம் கொடுக்கல. நான் நெய்கிற போது என்னுடைய சிந்தனை கொஞ்சம் வேற இடத்துக்கு போயிட்டு என்ன பண்ணேன், என் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு நடனப்பள்ளி இருக்குது. நடனப்பள்ளி டான்ஸ் எடுத்து கொடுக்குறான். அந்த ஒரு பொண்ணு வெளியே நின்று ஆடிச்சு. அதை பார்த்துட்டே நான் குடம் இங்கே நெச்சேன், குடம் மண்ணில் பிடிச்சேன். அதனால ஓட்டையாகி போச்சேன். உடனே அந்த டான்ஸ் எடுத்து கொடுக்குற வாத்தியாரை கூப்பிடுறாங்க. அவன் வந்தான். ஏன்டா குடம் ஓட்டையாக போச்சு? அது என்னுடைய தவறு தானே. சரி இவரை தூக்கில் போடு. செவுரு எங்கே விழுகிறது? எவன் தூக்கில் போடுறது?
அவன் தூக்கு மேடையில் ஏறி நிற்கிறான். அவன் சிசின்னு ஒருத்தன் போயிடுவான். அவன் கிட்ட வாத்தியார்கிட்ட காதில் சொல்றான். உடனே அந்த வாத்தியார் கீழே இறக்கி விட்டு அந்த சிசியை நாங்கள் நின்றுட்டான். உடனே தரசர் கூப்பிட்டாரு. டேய், நான் ஒருத்தர் சொன்னா அவருக்கு நிற்கிறான், என்ன கூப்பிடுறாங்க அவன் அப்படின்னா. அவன் வந்தான். என்ன சொன்னா மட்டும் போய், இல்லைங்க எனக்கு ரொம்ப நாளாக வைகுந்தம் போகணுங்கிற ஆசை. ஏகாதேசி என்னைக்கு இருந்தாங்கன்னா வைகுந்தம் போகலாம். இந்த ஸ்ரீரங்கத்தில் அவன் இதான் சொர்க்கவாசல் திறப்பான். போய்கிட்டீங்களா யாராவது ஏகாதசிக்கு? வடக்கு வாசல் சொர்க்கவாசல் இருந்தால் தான் திறப்பான். மற்ற நாள்லாம் கூட்டினா கிடக்கு சொர்க்கவாசல்னே பேர் போட்டிருக்கான். ஆமாம், பெரும்பாலும் அந்த வழியாக தான் வருவார் ஆயிரக்கால் மண்டபத்துக்கு. எனக்கு வைகுந்தம் போகணும் ரொம்ப நாள் ஆசைங்க. என் குருநாள் கொஞ்சம் நாளைக்கு இருந்து அவர் சொல்லிக் கொடுத்து நான் வைகுந்தம் போகலாம்னு எனக்கு ஆசை. அதனால தான் போய் நான் நிற்கிறேன். நான் என்னை நான் வைகுந்தம் போகிறேன் அப்படின்னா. உடனே அவசரம் சொன்னார், உனக்கு இருக்கிற ஆசையை விட எனக்கு அதிகம் என் கழுத்து சுட்ட மாட்டேன் அப்படின்னு அரசர் கழுத்தில் சுருக்க மாட்டேன்னு செத்து போனார். ஏகாதசிக்கு அவ்வளோ சிறப்பு. இவன் சாப்பிட்டு முடிச்சான். அருமையாக சாப்பிட்டு அங்கே போனான். அதுக்குள்ள இவன் என்ன பண்ணான், இவன் சாப்பிட்டுக்கிறான். இவன் சாப்பிட்டுக்கிற போது மந்திரியை கூப்பிட்டு, என் தரசர் உத்தரவு போட்டுருக்க, அங்கே போய் பார்க்க சொல்லி நீங்கள் போய் என்ன ஆச்சான்னு கேட்டு வந்துருக்கு அப்படின்னு இவன் அனுப்புனா. கணக்கு புரியுது. வினை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் வினை எப்படி கூட்டி வைக்கிறதுன்னு பாருங்க. அதுக்காக சொல்கிறோம். வினையை சேர்த்தது இறைவனுடைய வேலை. அவன் செய்த குற்றத்துக்கு தண்டனை, அதுதான் தண்டனை. அந்த செஞ்ச குற்றமை இவன் தான் குற்றம் செஞ்சான், அவன் குற்றம் செய்யல. அப்போ அவனுக்கு எப்படி தண்டனை கிடைக்கும்? இவன் தான் கிடைக்கணும். உடனே மணி 6:30 ஆச்சு. அரசர் 6 மணிக்கே வந்து கேட்பான், 6:30 ஆச்சு, ஆளை காணமேட்டாங்க. உடனே கணக்குள்ள போனான். போகும்போது அப்படியே கணக்குள்ள தான் வர்றாரு. வேற யாராவது வருவாங்கன்னு நினைச்சிருந்தான். அவன் அங்கே வர்ற போதே தூக்கிட்டு வந்து உள்ள போடுறான். அவன் கேட்கறது ஒன்றும் இல்லை. என்ன ஆச்சு? அதெல்லாம் ரொம்ப நேரமா புரிஞ்சது வாங்க அப்படின்னு தூக்கி கொண்டு உள்ள போட்டு பேசுறாங்க. ஆரம்பிச்சு கடவுளே, செய்வானும் வினைப்பயனும் சேர்ப்பானும். செய்வான் செய் வினை, வினைப்பயன் சேர்ப்பான். யார் இந்த வினை சேர்த்துட்டு? சரி, இப்போ முறிய போயிடுதுங்க. இவன் 8 மணிக்கு போனான். என்னப்பா அரசர் ஏதோ வேலை சொன்னாலும் அதில் 7 மணிக்கே முடிஞ்சிருக்கேன். 7 மணிக்கே முடிஞ்சு போச்சு, நீங்க உங்க வேலையை பாருங்க. அப்புறம் வந்தான். இன்னைக்கு அரசர் நினைச்சு உட்காந்து பூஜை பண்றாரு. இத்தனை நாளா எலுமிச்சம்பழம் கொடுத்த பையன் என்ன ஆனவனும் தெரியலையே அப்படின்ட்டு நினைச்சு பூஜை பண்றாரு. வினை விதைத்தவன் வினை அறுப்பான். சத்தம் கேட்குது. திரை விதைத்தவன் திரை அறுப்பான். என்ன அன்னைக்கு சத்தம் கேட்குது அப்படின்னு அரசர் திரும்பி பார்க்கிறாரு. கண்ணை தேய்ச்சி பார்க்கிறாரு. இவன் தான் நான், அவன் தான். உடனே அப்புறம் பூஜையை முடிச்சுட்டு வந்தாரு. ராணி வந்தார். உங்களுடைய கற்பு அழைச்சது யாரு? கணக்குள்ளே போய் பார்க்க சொல்லியா? ஆமா, அவன் தான் அழைச்சது. டேய் யாரா என்ன காட்சி நாளே வாங்கிங்க, இப்படியும் தொட்டு வந்து கொப்பரையிலே போடுங்க. வினைப்பயன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இணைப்பகையுற்றாலும் உய்வர். திருக்குறள். வேற எந்த பகையிலிருந்து நீ தப்பினாலும் தப்பலாம். இணைப்பகையுற்றா உற்றாலும் உய்வர், வினைப்பகை நீயாது பின் சென்றாலும். இந்த விட என்ன உதாரணம் வேணும்? திருவள்ளுவர் சொல்லிட்டானா சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு அப்பீல் கிடையாது. அவ்வளவுதான். இணைப்பகையுற்றாலும் உய்வர், வினைப்பகை நீயாது பின் சென்றடும். அதனால நீங்க எல்லாரும் வினை விதைத்தவன் வினையிருப்பான், திரை விதைத்தவன் திரையிருப்பான். அடுத்தது ஆண்டவனையே அரசனையே, ஆண்டவனையே அரசனையே திறந்தோடு ஆண்டவன் கோயிலுக்கு போயிடணும். இந்த வாசகத்தை சொல்லு. இதை சொல்லியான அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி சொல்லு. சொல்லு. ஆண்டவனே அரசனை வணங்கு.
காலை பழையதை தள்ளாத, கண்டதை சொல்லாத. சோழன்